அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பாலக்கீரை சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். நான் ஒரு கட்டு வாங்கினேன் இல்லையா, அதில் ஒரு பாதி அன்றைக்கி கீரை பருப்பு போட்டு கடைஞ்சாச்சு, தக்காளி போட்டு. இதில் இன்னொரு பாதி இன்றைக்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் நறுக்கியே எடுத்து வச்சுருக்கேன். பாலக்கீரை சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு பூண்டு, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதை நம்ம இப்போ லேசாக தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு இதோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கடியில் மாவு ரெடியாக ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரைச்சதை போட்டு கோதுமை மாவு சப்பாத்திக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் தண்ணி ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கீரையை இப்போ லேசாக ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஏன்னா அந்த கீரையில் ஏதாவது மருந்து சேர்த்துருந்தாங்கன்னா அதுக்காக வேண்டி உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கீரையை இப்போ நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் வச்சு ஒரு கொதி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வேகணுங்கிறது இல்லை. இந்த தண்ணியில் அப்படி லேசாக போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம அமர்த்திட்டு ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நான் கோதுமை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். அதாவது ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ நம்மளோட கீரை நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டிருக்க பச்சை மிளகாய் ஜீரகத்தோடு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஒன்றும் வேக வேண்டியதில்லை. லேசாக ஒரு கொதியிலே பாலக்கீரை சீக்கிரம் வெந்துடும். இப்போ நல்லா மடங்கி வந்துடுச்சு. கீரையோட விரப்புத்தன்மை இல்லை, கொஞ்சம் நல்லா நைஸாக வதங்குற மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கீரையோட அளவு பாருங்கள். எவ்வளோ ஒரு கைப்பிடி எறும்ப வச்சேன், 2 கைப்பிடிக்கு மேலே வச்சேன். பாருங்கள், இப்படி நல்லா கொஞ்சமாகிடுச்சு. இது நல்லா பச்சை கலர் மாறாமல் இருக்குது. இப்போ நம்ம இதை பச்சை மிளகா, ஜீரகம், ஒரே ஒரு பூண்டு, உங்களுக்கு இஷ்டமான பூண்டு காரம்லாம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இது ஒரு டேஸ்ட்டுக்காக வேண்டி கொஞ்சம் போட்டிருக்கேன். ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் வேண்டாட்டினா நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இது கூட சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம மாவில் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவுக்கு தண்ணியே சேர்க்க வேண்டியதில்லை. இந்த நம்ம அரைச்சதை ஊற்றியே நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கீரை நல்லா பச்சையேர்னு அரைச்சி வச்சு பச்சையாக இருக்குது பாருங்கள். இதை ஊற்றி இப்போ நம்ம மாவை பிசைஞ்சுக்கலாம். தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து கழுவி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி கூடிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட மாவு சேர்த்துக்கலாம். இப்போ தான் நல்லா நம்ம கை நல்லா கலந்து விட்டுட்டு பிசைஞ்சிடலாம். சூப்பரான பச்சை கலர் சப்பாத்தி. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கலருக்காகவே சாப்பிட்ருவாங்க. எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்மளோட மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நான் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் நெய்யோ வெண்ணெயோ எது கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மாவு காயாமல் இருக்கும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். மாவு பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிக்கலாம். சூப்பராக நல்ல பச்சை கலரை பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க கீரை வேண்டான்னு சொன்னால் கூட இந்த மாதிரி கலராக இருந்தால் சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு எண்ணெய் தடவி அப்படி வச்சு இப்போ நம்ம ஒரு 20 நிமிஷம் போல், இல்லை ஒரு 15 நிமிஷம் போல் கழித்து நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட மாவு பாருங்கள், நல்லா ஒரு 20-25 நிமிஷம் போலவே வச்சுருந்தேன். இப்போ நம்ம அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம சப்பாத்திகளில் போட்டு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக மாவு இந்த மாதிரி இருக்கணும் சப்பாத்திக்கு. இப்போ இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சப்பாத்திகளில் வச்சு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மாவு எல்லாமே உருட்டியாச்சு. நான் அந்த மாதிரி திரட்டிட்டு நான் எப்போவுமே கொஞ்சம் முக்கோணமாக தான் போடுவேன். இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு தரம் தேய்ச்சிக்கலாம். அந்த மாதிரி போட்டது பாருங்கள், இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம தோசைக்கல்லை போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பத்தை வச்சுட்டு தோசைக்கல்லை காய வச்சுட்டேன். இப்போ நம்ம தேய்ச்ச சப்பாத்தி எடுத்து இது போட்டுக்கலாம். சூப்பராக நல்ல பச்சை கலராக இருக்குது பாருங்கள். இப்படி கறிகிறாமல் 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான பாலக் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த க்ரீன் கலரில் அந்த லேசாக சிவந்த நிறம் வந்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. நம்மளோட சூப்பரான பாலக் சப்பாத்தி அருமையாக ரெடி ஆயிடுச்சு.
இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் சாய்ஸ் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். சட்னி இல்லை உருளைக்கிழங்கு குருமா இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எல்லா காயும் சேர்த்து அவியல் தான் பண்ணியிருக்கேன். இப்போ அதை பார்க்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான பாலக் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாலக்கீரையில் செஞ்ச சப்பாத்தி பாருங்கள், சூப்பராக. நான் வந்து எல்லா காயும் சேர்த்து ஒரு அவியல் மாதிரி வச்சுருக்கேன். இதுதான் வந்து இன்றைக்கி நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.